சபை என்பதான தலைப்பிலே நாம் வேத பாடத்தை படித்து இன்றைய நாளிலே சபை என்பதற்கு தேவனுடைய மந்தை என்ற விதத்திலே ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். And today we are going to understand the truth for the church, the word church. We can see the meaning of the word. வேதாகமத்திலே சபைக்கு என்னென்ன காரியங்கள் ஒப்பிடப்பட்டு பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை பற்றி நாம் படித்து வருகின்றோம். And whatever things are compared to the church according to the Bible, we are studying one by one. சபைக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெயருக்கு ஏற்றதான ஒரு ஜீவியம் நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய சத்தியங்கள். And our truths are, whatever names have been given to the church, we must have characters according to those names. கடந்த 2 வாரத்திலே சபைக்கு ஆசாரியன் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் ஆசாரியர்களை போன்று காணப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டோம். And for the past 2 weeks, we studied that the name priest is given for the church, and we must live like a priest. இன்றைக்கு சபைக்கு தேவனுடைய மந்தை என்ற ஒரு பெயர் இருக்கிறதாக 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். In 1 Peter chapter 5 verse 2 we see a name given to the church as the word of God. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் கேட்டு கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் Seek the flock of God which is among you, taking oversight thereof, not by constraint, but willingly, not by fulfilling their thoughts, but of a ready mind. உங்களிடத்தில் உள்ளதான தேவனுடைய மந்தையை நீங்கள் மீட்டு என்று நாம் வாசிக்கின்றோம். And here we read, feed the flock of God which is among you. சபைக்கு தேவனுடைய மந்தை என்றதான ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. A name, a flock of God is an expression for the church. மந்தை என்பது ஆடுகளின் ஒரு பெரிய கூட்டத்தை தான் மந்தை என்று சொல்கிறோம். When we say flock, it is a number of a group of sheep. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் என்று நாம் படிக்கிறோம். In the Holy Bible, we see that we are all the lamb under His hand. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருடைய மந்தையாய் காணப்படுகிறோம். All of us joined together, we are seen as His flock. உங்களிடத்தில் உள்ளதான மந்தையை நீங்கள் மேய்த்து என்று நாம் இந்த இடத்திலே வாசிக்கின்றோம். In this verse, we see, feed the flock of God which is among you. ஒரு மந்தை என்று சொல்லும்போது அந்த மந்தையிலே பலதரப்பட்டதான ஆடுகள் காணப்படும். When we see a flock, there will be different types of sheep. ஒரு மேய்ப்பன் ஆடுகளினுடைய நிலவரத்தை அறிந்து அந்த ஆடுகளை அவன் நடத்த வேண்டியவனாக இருக்கின்றான். The shepherd is the person who has to understand the condition of the sheep and he has to lead them. எல்லா ஆடுகளையும் மேய்ப்பன் ஒன்று போல நடத்த முடியாது. ஒவ்வொரு விதமான ஆடுகளை ஒவ்வொரு விதமாக நடத்துகின்றான். The shepherd cannot lead all the sheep in a similar way, but he has to consider in a different way. குட்டி ஆடுகளும் இருக்கும், நடுத்தரமான ஆடுகளும் இருக்கும், கரவல் ஆடுகளும் இருக்கும், வயது சென்றதான ஆடுகளும் காணப்படும். And there will be lambs and the middle-aged sheep and there will be older sheep, and in this way there will be so many types of sheep. ஒரு வாலிப தன்மை உள்ளதான ஆடுகளை அவன் அடிச்சு மெதுவாக விரட்டிட்டு போனான். And suppose it is a young sheep, he can simply chase them. ஆனால் கரவல் ஆடுகள் சொல்லும் போது அவைகளை விரட்ட முடியாது, அவைகளை மெதுவாக நடத்த வேண்டும் என்று சொல்லுவாங்க. But in the Bible we see, if it is a milk-giving animal, it cannot be chased, but you have to lead them slowly. ஆடுகள் எப்படிப்பட்டதோ அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மேய்ப்பன் அவைகளை மேய்க்க வேண்டியதாக. And the shepherd must lead the sheep according to the condition of the sheep. இல்லாவிட்டால் வேதம் சொல்கிறது அவைகள் மாண்டு போம் என்று நாம் படிக்கிறோம். In the Bible we see, otherwise they will die. அப்போ நாம் எல்லாரும் கர்த்தருடைய மந்தையாய் காணப்படுகிறோம். And we are all seen as the flock of God. நம்ம எல்லாரும் ஒவ்வொருவருடைய நிலவரமும் வித்தியாசமான ஒரு நிலவரத்தில் இருக்கும். And the condition of everybody is very different. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறவன் ஜனங்களுடைய நிலவரங்களை அறிந்து அவருடைய நிலவரத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களை நடத்த வேண்டியதாக இருக்கிறது. A person who is known as a servant of God, he must understand the condition of every individual and he has to lead. அதே நேரத்தில் எல்லாரும் ஒன்றுதான் அப்படின்ற ஒரு சத்தியங்களும் உண்டு. At the same time, there is a truth that all are the same. அதே நேரத்தில் நாம் ஒவ்வொருவருடைய நிலவரத்தையும் அறிந்து
அவருடைய வாழ்க்கை ஜீவியங்கள் எப்படிப்பட்டது, அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சத்தியத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டியதாக இருக்கிறது. In the same way that he has to understand the condition of every soul and he has to give necessary truth and guide them. நாம் வேதத்திலே வாசிக்கும் போது சபைக்குள்ளே 9 விதமான ஆடுகள் இருக்கிறதாக வாசிக்கிறோம். In the Bible, when we see in the church there are 9 types of sheep. இவைகளெல்லாம் சபைக்குள்ளே காணப்படுவதான காரியங்கள் தான். And these are the things that are seen within the church. எசேக்கியேலின் புத்தகம் 34 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, when we read Ezekiel chapter 34 verse 4, அங்கே 5 விதமான ஆடுகளை பற்றி நாம் படிக்கின்றோம். and there we see about 5 types of sheep. ஒன்று பலவீனமான ஆடு, and one is very weak sheep. இரண்டாவது நசல் கொண்ட ஆடு, 34 அதிகாரம் 4வது நசல் கொண்ட ஆடு, and which was sick, எலும்பு முறிந்தவை ஆடுகள், and the sheep which was bones are broken, நான்காவது துரத்துண்டவைகள், and those who were driven away, ஐந்தாவது காணாமல் போனதான ஆடுகள், and fifthly the sheep that were lost. ஆறாவது காரியங்கள் எசேக்கியேல் 34 அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். And the sixth thing we see in chapter 34 verse 5. அங்கே சிதறுண்டு போன ஆடுகள் என்று நாம் வாசிக்கிறோம். And there we see there are sheep which are scattered. ஏழாவது 34 அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் போது சூறையான ஆடு என்று வாசிக்கிறோம். And the seventh thing that when we see in chapter 34 verse 8, we see the flock which became a prey. ஆதியாகமம் 8வது கரவல் ஆடு என்று நாம் படிக்கிறோம். And the eighth is the flock. ஆதியாகமம் 33 அதிகாரம் 13வது வசனமும் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். Genesis chapter 33 verses 13 and 14. ஒன்பதாவது சத்தமிடாத ஆடு என்று ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம். Ninth is the sheep that doesn't speak. இந்த 9 விதமான ஆடுகளும் சபையில் இருக்கக்கூடியதான ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லலாம். And all these 9 types of sheep is comparable to the standard of the people who are seen in the church. ஜனங்களுடைய நிலவரத்தை அறிந்து ஒரு மேய்ப்பன் அல்லது ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை நடத்த வேண்டியவராக இருக்கிறார். A servant of God must understand the condition of the soul and he must lead them. சபையை நடத்துறது பெரிய காரியம் அல்ல. ஒரு ஊழியக்காரனுக்கு ஜனங்களை குறித்ததான ஒரு பகுத்தறிவு தேவை, அதுதான் பெரியதாக. And leading the church is not a big thing, but a servant of God must have a discerning spirit concerning the church. பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது யார் வேணா செய்யலாம். And preaching is not a big thing, anybody can do it. ஜனங்களை நடத்துவதற்கு ஏற்றதான ஒரு பகுத்தறிவு, அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அறிந்து நடக்கக்கூடியதான ஒரு பகுத்தறிவு அவசியமா இருக்கு. A servant of God needs a discerning spirit to guide the people. இந்த பகுத்தறிவு உடையவர்களாக இருந்து சபையை நடத்தும் போது சபை மிகவும் ஆசீர்வாதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடியதாக காணப்படும். And when they have this discerning spirit and guide the church in a proper way, and the church will work forward in the spiritual life. சபையிலே இந்த 9 விதத்திலே நிலவரமான ஜனங்கள் காணப்படுவார்கள். And the church there will be 9 types of people. இந்த 9 விதமான ஜனங்களிலே சில நல்ல ஜனங்களும் உண்டு, சில பொல்லாத மோசமான ஜனங்களும் உண்டு. In these 9 types of people, there are some good people, also bad people. நல்ல ஜனங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கெட்ட ஜனங்களை கண்டிச்சு அவர்களை துரத்தி விடுறதெல்லாம் எல்லாமே. And not rejoicing over the good people and chasing away the evil people. மோசமான ஒரு நிலவரத்தில் இருக்கக்கூடியதான ஜனங்களையும் கூட அவர்களை சீர்படுத்தி ஒரு நல்ல ஜனங்களா மாற்றும். And they may be evil, but they have to correct them and they make them good. இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான முக்கியமான ஒரு வேலை. And this is an important job the Lord has given to a servant of God. நம்முடைய ஊழியத்தை ஒரு வசனத்தை மையமாக வைத்துதான் நாம் செய்கிறோம். And we are doing this ministry keeping a single verse as our center point. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு என்று எழுதுகிறோம். And we write that it will present every man perfect in Christ Jesus. எப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் அந்த நபரை கிறிஸ்துவுக்கு முன்னால் தேறினவர்களாக நிறுத்துவோம் என்பதுதான். And the purpose is whoever he may be, but we will present that man perfect before the Lord Jesus Christ. மோசமான ஒரு நிலவரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஆளுக்கு கூட சத்தியம் சொல்லி அவர்களிடத்தில் அன்பு பாராட்டி அவர்களை கூட கிறிஸ்துவ போல மாற்றணும். இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தலையாய ஒரு வேலை. And the main job given to a servant of God is a man may be worse or evil, but a proper doctrine must be given and he must be corrected. ஜனங்களை குறித்ததான ஒரு பகுத்தறிவு, ஜனங்கள் யார் என்கிறதான ஒரு எண்ணம் ஒரு ஊழியக்காரனுக்கு இல்லாவிட்டால் அந்த ஜனங்களை நிச்சயமாக நடத்த முடியாது. And suppose the servant of God is not having the spirit of discerning, he cannot guide those people. இதை யாக்கோபு தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவினிடத்தில் சொல்கிறார். And Jacob says to his elder brother Esau this point. என்னுடைய ஆடுகளை நான் வேகமாக ஓட்டுவேன், ஆனால் அவைகளெல்லாம் மாண்டு போகும்.
நீ முன்னால போங்க, நான் பின்னால வரேன் அப்படின்னு சொன்னார். And he says, suppose if I lead my sheep fastly, they will die. You go before I come back. ஆடுகளினுடைய நிலவரத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். அதற்கேற்றாற் போல் அவர்களை நடத்தி வந்தான். And he understood the condition of the sheep. Accordingly, he guided them. ஆகவே ஜனங்களுடைய நிலவரத்தை அறிந்து ஒரு ஊழியக்காரன் நடத்த வேண்டியதாக இருக்கிறது. And therefore, a servant of God must understand the condition of the people and he must guide them. இந்த சத்தியங்கள் ஒரு ஊழியக்காரருக்குரியதான ஒரு சத்தியமா இருந்தாலும் இவைகளெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியங்கள் தான். Even though these truths are mainly for the servant of God, all of us must understand this truth. முதலாவது பலவீனமான ஆடு என்று 34ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். In the 34th chapter, verse 4, we see, first of all, the sheep that are weak. ஏனென்றால் இந்த சத்தியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கூறப்பட்ட காரியங்கள் தான். And because these truths are mentioned about the people of Israel, பலவீனமானவைகளை பலப்படுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். and there we see we have to strengthen the weak. சபையில பலவீனமான ஜனங்கள் என்று ஒரு கூட்டத்தார். In the church, there are one group of people who are infirm. அவர்களை ஒரு மேய்ப்பனாய் இருக்கக்கூடியவன், ஊழியக்காரனாய் இருக்கக்கூடியவன் அவர்களை பலப்படுத்த வேண்டும். A shepherd, there is a servant of God, must strengthen those people. ரெண்டு கூட்டத்தார், ரெண்டு விதமான ஜனங்கள் பலவீனராய் இருக்கிறார்கள். And two groups of people are infirm. ஒரு கூட்டத்தார் சரீரத்திலே பலவீனராய் இருக்கிறார்கள். And one group of people are infirm in their body. இன்னொரு கூட்டத்தார் தங்களுடைய விசுவாச வாழ்க்கையே அவர்கள் பலவீனராய் இருக்கிறார்கள். But other group of people, they are weak in their faith life. எப்படி சரீரத்தில் இருந்தாலும் சரி, விசுவாச வாழ்க்கையில பலவீனராய் இருந்தாலும் சரி, அந்த பலவீனராய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை தாங்கணும் அப்படின்னு தான் வேதம் சொல்றாங்க. And the Bible says they may be weak in body or in spiritual life, but they must be upheld. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வேலையும் பலவீனரை தாங்கக்கூடிய ஒரு வேலை தான். The work of the Lord Jesus Christ is also sustaining the weak. நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் குறித்து பரிதவிக்கக்கூடியதான ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். And he is the chief priest who is able to be touched with the feeling of infirmity. ஒரு ஊழியக்காரரும் ஜனங்களுடைய பலவீனத்தை சுமக்கணும். வயதிலே மூத்தவர்கள், சபையிலே அனுபவசாலிகளும் கூட ஒருவர் பலவீனத்தை ஒருவர் அவர்கள் சுமக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். A servant of God must bear the weaknesses of the souls in the church. Also, the senior believers also, they must bear the burden of one another. சரீரத்திலே காணப்படக்கூடியதான பலவீனத்தை சுமக்க வேண்டும். And we have to bear the weakness that is sin in the body. சரீரத்திலே காணப்படுகிறதான பலவீனம் என்பது என்ன? And what is the weakness that is sin in the body? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி போக விடாதபடிக்கு அவர்களுக்குள்ள காணப்படுகிறதான பாவமான காரியம். And they are the sinful things sin in their body, so that they may not make progress in their spiritual life. பாவமான காரியங்களை பார்க்கும்போது அவர்களை கண்டிக்கின்றோம், அவர்களுக்கு தேவையான ஒரு சிக்ஷையை நாம் கொடுக்கின்றோம். When we see some sinful actions in their life, we are rebuking them, we are chastising them. அவர்களை கண்டிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய பலவீனத்தையும் சுமப்பதற்கு ஏற்றதான ஒரு நல்ல எதிரையும் ஊழியக்காரர்கள். Not only chastising or rebuking them, but a servant of God must have a heart to bear those weaknesses. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் வைத்திருந்தார், கனியை புசிக்க கூடாது என்று சொன்னார். And the Lord had placed Adam and Eve in the Garden of Eden, and he had asked them not to eat the fruit of the forbidden tree. அந்த ஆண்டவரால் விலக்கப்பட்டதான கனியை புசித்த போது ஆண்டவர் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். When they ate the forbidden fruit, the Lord chased them away from the Garden of Eden. துரத்தை விட்டுட்டவர் அப்படியே போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. And after chasing them away, he did not say simply get lost. ஒரு மிருகத்தை கொன்று அதனால் ஒரு தோல் உடையை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். And he killed the beast and made a coat out of it and they clothed them. அவர்களை உடுத்துவித்தது அவருடைய கடமையா இருந்தது. And it was the duty of the Lord to clothe them. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா மிருகத்தை கொல்லுதல் என்று சொல்வது ஜனங்களுக்காக ஒரு பாவ நிவர்த்தி செய்தது போல இருந்தது. And if you say in other words that killing the beast shows it is for the atonement of their sins. அவர்களுடைய பலவீனத்தை அவர் சுமக்க வேண்டியவராக இருந்தார். And he had to bear their weaknesses. ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான பலவீனமான காரியங்களை ஒரு ஊழியக்காரன் கட்டாயம் சுமந்து தீர வேண்டியதாக இருக்கிறது. And surely a servant of God must bear the weakness of the people. ஒருவேளை அது பாவமா இருந்தாலும் கூட அவன் சுமக்க வேண்டியவராக இருக்கிறான். And suppose it happens to be a sin, he has to bear it. அதாவது பாவம் ஏற்பட்டா அதுக்கு பச்சைக்கொடி காமிக்கிறதெல்லாம். And suppose if they are committing sin, he should not show green signal. கூடிய காரியத்துல கண்டிக்கணும், அவர்கள் சுமக்கக்கூடியதான காரியத்தையும் சுமந்து தீர வேண்டியதாக. In the matter which they have to be rebuked, he must rebuke. Also in some aspect, he has to bear it. நம்முடைய சபையில் ஒன்றிலே ஒரு காரியம் ஏற்பட்ட காரியம் நடைபெற்றது. And one incident took place in one of our churches. ஒரு சபைக்கு வரக்கூடியதான ஒரு வாலிப பையன் நம்முடைய சபையில வரக்கூடியதான ஒரு வாலிப பெண்ணிடத்தில் அதிக அன்புடையவனாக இருந்தார். A young boy, and he was in love. He fell in love with a young girl who
used to attend our church. அவர்கள் இருவரும் 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். And both of them decided to marry each other. அதை சபைக்குள்ள இருக்கிற ஒரு மூத்த விசுவாசி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. And one senior believer was seen in the same church, did not accept it. அங்க இருக்கக்கூடியதான ஊழியக்காரர் 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு பேசினாரு. And the servant of God was serving in the church and called both the families and talked to them. அவர்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊழியக்காரரை முடிவு வந்தார். And the servant of God came to a conclusion, we can conduct this marriage. சபையில் இருக்கிறதான ஒரு மூத்த விசுவாசி சொன்னார், இப்படி ஒரு கல்யாணம் சபைக்குள்ள நடக்கக்கூடாது. But a senior believer belonging to that church said, such a marriage should not be solemnized in this church. அப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நான் இந்த சபைக்குள்ளே இருக்க மாட்டேன், நான் ஓடி போயிடுவேன். And he said, suppose if something happened like that, I will not remain in the church, I will go away. அந்த 2 பேருடைய பெற்றோர்களும் சபையிலே உரியவர்கள். And his parents of both boy and girl belong to the church. ஊழியக்காரர்களும் கூட்டு பேசி அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்கப்பட்டார். And the servants of God also talked with him, and the marriage was solemnized. இது குறிப்பிட்ட ஒரு சகோதரன் சபையை விட்டு அவர் போயிட்டார். And this particular brother, he left the church. அவரிடத்தில் சில விசுவாசிகள் போய் பேசி மீண்டுமாய் அவரை சபைக்கு கொண்டு வந்தார்கள். But some believers approached him and talked to him, and they convinced him and brought him back to the church. ஆனாலும் அவர் தன்னுடைய கொள்கையிலே நிலைத்திருந்தார். But he was firm in his principles. நான் திராவிட கழகத்திலிருந்து நான் இதுக்குள்ளே வந்தேன். And I came to this place from Dravida Kalagam. நான் சத்தியத்திற்காக வேண்டி நான் இதுக்குள்ள வந்தேன். I came into this church only for the sake of the truth. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுமதிக்க முடியாது, தவறு அப்படின்னு சொன்னார். And he said, no, such things cannot be accepted. This is wrong. ஆனாலும் அவரை சமாதானப்படுத்தி சபையில் வச்சிருந்தார். But still, they pacified him and kept him in the church. ஆனால் பின்னால என்ன நடைபெற்றது என்றால், But what happened at the later time? அவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருந்தார். And he had a son and a daughter. பையனுடைய வாழ்க்கையும் தவறான வாழ்க்கை, பொண்ணுடைய வாழ்க்கையும் தவறான வாழ்க்கை. And the way of the son and the way of the daughter, both of them, the ways were wrong. அவரால் ஒன்றும் பதில் கூட அவரால் பேச முடியவே. He could not give any reply to that. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது? And why this thing happened? அதாவது யாரையும் கடிந்து கொள்வதற்கு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை சொல்லவில்லை. I am not telling this just to put anybody to shame. ஏன் இப்படிப்பட்டதான ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே நடைபெற்றது? And why such things happen in their life? வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் நமக்கு தெரிந்தபடி இது குற்றம் ஒரு தவறுன்னு சொல்றதுக்கு அதிக அவசரப்படக்கூடாது. And suppose if you find any shortcomings or any wrong thing in a person's life, we should not judge them. கலாத்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, When we read Galatians chapter 6 verse 1, உங்களில் ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார், and if any of you is caught with a fault, 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். Written in, if a man be overtaken in a fault, he which are spiritual, restore such as one in the spirit of meekness, considering thyself, lest thou also descend to it. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை தீர்ப்புறுத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதவர்களுக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இரு. சகோதரரே, ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சேர்வதற்கு பண்ணுங்கள். and brethren, you are spiritual with the spirit of meekness, and you correct them. ஒருவர் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், Suppose if a man be overtaken in a fault, ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவரை சேர்வதற்கு பண்ணுங்கள். and you are spiritual with the spirit of meekness, then so them. அடுத்த வார்த்தையில பாருங்க, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. And in the next verse we see that you also may not be tempted, be careful. ஏன் இந்த வார்த்தை எழுது, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. And why it is written, take heed that you also may not be tempted. நம்மளுடைய வாழ்க்கையில தவறு வருகின்ற வேளையில பக்தி வைராக்கியம் என்ற பேர்ல நம்முடைய மானசீக வைராக்கியத்தை நாம் கையாளும் போது, And suppose when some shortcomings come in the life of a person, when we are filled with the fleshly zeal, இந்த மானசீகமான வைராக்கியம் என்பது அந்த நபருக்குள்ள வாழ்க்கை ஏற்பட்டதான் அதே பாவத்தை நமக்குள்ளேயும் கொண்டு வரும். and this carnal zeal will bring the same thing that happened in their life into our life also. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவரை சேர்வதற்கு பண்ணுங்கள். And you who are spiritual, you have to correct them with the spirit of meekness. நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாய் சாந்தமாய் நாம் அணுகுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த நபருடைய வாழ்க்கையை நம்ம திருத்த முடியும், நம்முடைய ஜீவியத்தையும் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். To what extent we can deal with this matter with patience and not suffering,
To that extent, we can correct them as well as keep our life. அடுத்த வசனத்துல பார்த்தா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். In the next verse we see, bearing one another's burden and so fulfill the law of Christ. மற்றவர்களுடைய பாரங்களை மற்றவர்களுடைய கஷ்டங்களை நாம சுமந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நடக்கக்கூடியதான் விதத்தில் இருக்கிறோம். And we have to bear the burdens of others, we have to bear their suffering, and we must be able to guide them. அடுத்தது விசுவாச வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான ஒரு பலவீனம். And next, the infirmity that comes in the life of faith. ஆண்டவர் அறிந்ததுக்கு பிற்பாடு சபைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோமே, இந்த வாழ்க்கை என்பது விசுவாச ஒரு வாழ்க்கை. And after knowing the Lord, we have come into the church. This life is a life of faith. விசுவாச வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பலவீனத்தை கூட தாங்க வேண்டும். And we have to bear the weakness that is seen in our spiritual life. உதாரணமாக நம்முடைய சபையிலே தெய்வீக சுகம் என்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் அறிவிக்கிறோம். For example, we are declaring a truth in our church known as the doctrine of divine healing. நாம் ஒவ்வொருவரும் சரீரத்திலே வரக்கூடியதான வியாதிக்கு கர்த்தரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். And we are emphasizing that for every sickness that comes in our body, we have to receive healing from the Lord. தெய்வீக சுகத்திற்கு தங்களை யார் ஒப்படைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அவர்களுடைய சரீரமானது மறுரூபமாக்கப்படும் என்ற உபதேசத்தை தருகின்றோம். And we are giving the doctrine that whosoever are surrendering themselves for the divine healing truth, and their bodies will be raptured in a twinkling of a moment when the Lord comes. தங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஜனங்கள் உண்டு. In the church there are people who are not having sufficient faith. சரீரத்தில் வியாதி வரும்போது ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு கூட பரிகாரிகளை தேடி போகிற ஜனங்கள் உண்டு. When there is sickness in their body, even for small sickness, they are searching for the doctors. அப்போ விசுவாச வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிறவர்களையும் கூட நாம் தாங்க வேண்டியதாக இருக்கிறது. And therefore we have to bear those people who are weak in their faith. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க, நாங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது, இங்க வந்தா தான் நாங்க பார்க்க முடியும், வீட்டுல இருந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம், இப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பான சத்தியம் கூடாது. And we should not give a short doctrine saying we have gone to hospital, no, we will not come and visit you there, only if you are at home we will come and see you. அது ஒரு பெரிய பாவமாய் கருதுகிறது அல்ல. And we should not consider it as a great sin. அதாவது நான் சொல்றதுனால நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்றது சொல்ல வரேன். And because I say this, it doesn't mean that you can do whatever you want, we will come and visit you. பலவீனமாய் இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனையும் கூட தாங்க வேண்டும். And what I want to say is we have to bear a person who is weak. அதுக்காக நாங்க எல்லாரும் பலவீனர்கள்லாம் சொல்லாதீங்க, கர்த்தர் நம்மளை பலவான்களா மாற்றுவேன். And further, don't simply say we are all weak. The Lord has made us strong. ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை பலவான்களா மாற்றுவேன். Every day the Lord has given us truth and He has given us anointing and made us strong. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான அபிஷேகமே பராக்கிரமத்தின் அபிஷேகம். And the anointing the Lord has given to us is the anointing of valiance. அப்போ சிலரும் பலவீனராக இருப்பார்கள், அப்படிப்பட்டவர்களை தாங்க வேண்டியதாக இருக்குது. And there will be some weak people in the church. We have to back those people. நீங்க மருந்தெல்லாம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ராபோஜனம்லாம் எடுக்காதீங்க அப்படின்லாம் ஒதுக்கி வைக்க கூடாது. And we should not set apart the people saying you have taken medicine, hereafter you cannot take part in the communion. இடத்துல சிலர் வந்து கேட்பாங்க, நான் மருந்து எடுத்துட்டு ராபோஜனம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. And some people would come and ask me, Pastor, I have taken medicine, can I participate in the Lord's Table? இடத்துல கேட்டு உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுது அப்படின்னு. And I would ask them, what do your conscience say? எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருக்குதுன்னு சொன்னா நீங்க எடுக்காதீங்க. And if suppose if they say, I have a guilty conscience, please don't participate. தப்பு செய்தது போல நான் உணர்கிறேன், கட்டாயம் எடுக்காதீங்க. And I feel that as if I have committed something wrong, then don't take part. சிலர் சொல்றாங்க, இல்ல நாங்க என் மனசாட்சி என்ன கொடுக்க நீங்க ராபோஜனம் எடுத்துக்கொள்ளுங்க. And some people would say, no, my conscience is not routine. I would say, okay, you take part in the communion. எதன் அடிப்படையிலே இவர்களுக்கு ராபோஜனம் எடுக்க அனுமதி கொடுக்கிறேன்? On which basis I give permission for them to take communion? எந்த சத்தியங்களாக இருந்தாலும் அதை நிரூபிப்பதற்கு ஒன்று ரெண்டு வேத வசனங்கள் அவசியமாயிருக்கிறது. And whatever may be the truth, to prove it, to convince it, we need some 2 or 3 verses. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசுவுக்கு தெரியும். And Jesus knew very well that Judas would betray the Lord Jesus. அவன் காட்டிக் கொடுக்க போகிறபடியால் அவருக்கு என்ன நேரிடும் என்பதும் தெரியும். And he also knew what will happen to him because he is going to betray him. இயேசு தெரிஞ்சுதான் அப்பத்தை எடுத்து அவனுடைய காதில். And having known that matter, the Lord Jesus took the bread and gave it his hand. ராபோஜனம் கொடுக்கிறதான நேரத்தில் வேதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை வாசித்து விட்டு ராபோஜனம் கொடுக்கிறோம்.
And therefore there is a time of giving communion service, and we read a portion from the Bible and then give Lord's Table. குறிப்பிட்ட வேத வசனத்தின்படி உங்களுக்கு ஜீவியம் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை நியாயத்தீர்ப்பார். வாசித்துதான் ஜவாபு. And suppose if your life is not according to the portion we read now, the Lord will judge you. Having read that, and we are giving the service. சபைக்குள்ள பலவீனமான ஆடுகள் இருக்கும். அந்த பலவீனமான ஆடுகளை தாங்க வேண்டியதாக இருக்கிறது. And there will be some weak sheep in the church. We have to bear even those weak people. அடுத்தது நக்கல் கொண்ட ஆடுகள் என்று நாம் வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம். And the sheep that are sick. இந்த நக்கல் கொண்டவைகளை திடப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says these sick sheep must be healed. அதாவது இங்கே வியாதியா இருக்கிறதா ஆடு அப்படின்தான். And here it is written the sheep that are sick. அதுவும் கூட ரெண்டு விதமான வியாதி. And two types of sicknesses. ஒன்று சரீரத்தில் ஏற்படுகிறதான ஒரு வியாதி. And one is the sickness that comes in the body. மற்றொன்று ஆத்மாவிலே ஏற்படுகிறதான ஒரு வியாதி. The other one is the sickness in the soul. சரீரத்திலே சிலர் வியாதிப்பட்டவர்களா இருப்பார். And there will be people with the sickness in their body. அவர்கள் வருடக்கணக்காய் வியாதிப்பட்டவர்களா இருப்பார். And they will be having chronically they will be sick. ஏன் இவங்க வருடக்கணக்காக சிலர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க? Why they are sick for years together? இவர்கள் அறிந்த சத்தியத்திற்காக உண்மையாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். And they decide to live according to the truth they have known. என்ன ஏற்பட்டாலும் தெய்வீக சுகத்திலே நிலைத்திருக்கணும்னு விரும்புகிறோம். And whatever may happen, they will have a design that they have to stand fast for the divine healing. ஏதும் சொல்கிறது நக்கல் கொண்டவைகளை திடப்படுத்த வேண்டும். And the Bible says the sick must be strengthened. சத்தியத்துக்காக சிலர் வருஷக்கணக்காக வியாதியா இருந்தால் அப்படிப்பட்டவர்களை தைரியம் கூட்டிகிட்டே இருக்கணும். And for the sake of the truth, some people are sick for years together, we have to strengthen them. ஒரு சகோதரரை தெரியும். I know one brother. அவர் முழு சரீரமும் அவருடைய அரிப்பு வியாதியினால் கஷ்டப்பட்டு, and the entire body was suffering from itching. இதனால அவர் சரியா சாப்பிட கூட முடியாது. And because of his sickness, he could not eat well. அவருடைய குடும்பத்தார் வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. And his household members sought him for the hospital. அவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வர மாட்டேன். And he said, I will not come to any hospital. நாங்க ஆயின்மெண்ட் வாங்கிட்டார், அதையாவது போட்டுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. And he said, we will give you ointment, just apply it on your body. அவரும் அதையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி. And he said, no, I don't want any ointment. எனக்கு கர்த்தர் சொல்ல தந்தா போதும் அப்படின்னா. And he said, it is enough if the Lord gives me. இதோடு கூட அவருக்கு 5 வருடங்கள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு. Until now he is suffering for the past 5 years, but still he is suffering. இவர்கள் சத்தியத்துக்காக ஜீவிக்கிறவர்கள். And they are the people living for the truth. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லணும்? And what should we say for these people? வாழ்க்கையை நம்ம திடப்படுத்த வேண்டியதா இருக்கு. And we have to encourage their life. ஆண்டவர் தம்முடைய நாமத்தினுடைய மகிமைக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பூரணமான ஒரு விடுதலையை தருவார். And the Lord will give you a perfect healing for the glory of His name. அநேகருக்கு மாதிரியாய் சாட்சியாக ஆண்டவர் உங்களை வைக்க போறார். And the Lord is going to keep you as a witness for many people. வேதத்தில் சில விசுவாசத்தை பற்றி படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட விசுவாசம் பெரிய விசுவாசம் என்று படிக்கிறோம். In the Bible, when we study about the faith, regarding one type of faith, we see it as a great faith. காரணம் அவர் இயேசுவின் பின்னாக கூப்பிட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். And the reason is that he was following the Lord Jesus, calling him. இயேசுவோ கேளாதவரை போல போயிட்டே இருந்தார். And Jesus was moving as if he had not heard. அப்புறமா அவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஸ்திரீயை ஒரு விசுவாசம் பெரியது என்று சொன்னார். But still, when he saw the faith that was in him, he said, and the old woman gave his faith. ஒரு நபருக்கு சுகத்தை தருவது ஒரு பெரிய காரியம் அல்ல. And giving healing for a person is not big thing. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான விசுவாசத்தினுடைய அளவு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் கண்டார். And the Lord is watching the measure of faith that is seen in their life. நம்முடைய ஜீவி இந்த உலக வாழ்க்கையோடு கூட முடிந்து விடுவதல்ல, இதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். Our life will not end up with this world, but the Lord has kept us in eternal life for us. பரலோகத்துக்கு கொண்டு போயிட்ட பிற்பாடு இது போல டிக்கெட் இருக்கும்னு நினைச்சிடக்கூடாது. And after going to heaven, we should not think that there will be such tickets like this. பரலோகத்தில் கூட பல விதமான வித்தியாசமான நிலவரங்கள் காணப்படும். Even in heaven, there will be many different conditions. அவர்களுடைய ஜீவியத்திற்கு ஏற்றார் போல் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரதிபலனை தருகின்றார். And the Lord is giving them reward according to the standard of their life. தெய்வீக சுகத்துக்காக நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் கொஞ்ச நாள் அவர்களை விட்டு பார்க்கிறார், எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. And some people, when they are waiting for the divine healing, the Lord will leave some time how they are managing. இப்படிப்பட்டவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says we have to encourage such people. அடுத்தது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுவாப காரியத்திலே வியாதி பிடித்தவர்கள். And in the spiritual life, in the matter of character, they are sick. 1 தீமோத்தேயு 6:4 வசனத்திலே வாசிக்கிறோம். 1 Timothy chapter 6 verse 4.
இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். He is proud, knowing nothing, but doting about questions and strifes of birth, whereof cometh envy, strife, railing, even surmises. தர்க்கம் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனாய் இருக்கிறார். And doting about questions and strifes of words. இந்த இடத்தில் ஒரு ஆவிக்குரிய நோயை பற்றி நாம் படிக்கிறோம். And here we see about a spiritual sickness. தர்க்கம் வாக்குவாதங்களை பற்றிய நோய் கொண்டவனாய் இருக்கிறார். And doting about questions and strifes of words. சரீரத்துக்கு எப்படி ஒரு வியாதி ஏற்படுகிறதோ அதுபோல ஆத்மாவில் சில வியாதிகள் ஏற்படுகிறது. And some sickness comes in the soul, even as some sickness comes in the body. ஆத்மாவில் ஏற்படக்கூடியதான வியாதி என்ன? And what are the sickness that come in our soul? தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் பற்றிய நோய். And the doting about questions and strifes of words. சிலர் எப்போது சின்ன சின்ன காரியத்துக்கு தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. And some people, even for small matters, they be arguing. இவர்களும் கூட ஒரு வியாதி பிடிக்கிறது. And they are also sick. வேதத்தில் நான் வாசிக்கிறதான வேளையில் அவர் வாக்குவாதம் பண்ணவும் மாட்டார், தூக்கரில் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை வீதிகளில் கேட்கப்படுவதும் இல்லை. In the Bible, when we see about the Lord Jesus Christ, they will neither argue, nor his sound will be heard in the streets. தர்க்கம் பண்றது, வாக்குவாதம் பண்றது, அது ஒரு நோயாய் காணப்படுகின்றது. And doting about questions and strifes of words, it is a sickness. சில காரியத்தை சொல்ல முற்படுறதான நேரத்தில் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. And when some people want to say something, it is better to keep quiet. சபையில 3 கூட்டத்தான ஜனங்கள் உண்டு. In the church, there are 3 groups of people. ஒன்று ஆவிக்குரிய ஜனங்கள், And one group of people are spiritual. மற்றொரு கூட்டத்தார் மாம்சீகமான ஜனங்கள். The other group of people are carnal. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் கேள்வி கேட்கிறவர்கள். And other group of people, they will be always asking questions. இவங்களுடைய வேலை எப்போதும் கேள்வி தான் வேலை. And their main job is always asking questions. நம்ம நல்லது செய்திருந்தால் அதுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் இப்படி செய்யணும், அப்படி செய்திருந்தா என்ன? And suppose if you have done something good, they will ask the question, why can't we do it in the way? நல்லதுக்கு கேள்வி கேட்கறவங்க கெட்டதுக்கு விடுவாங்களா இல்லையா? And when they are able to ask questions for the good thing, will they not ask questions for the bad thing? இந்த கேள்வி கேட்கிற ஜனங்கள் தான் இப்போதும் தர்க்கவாதிகளாக வாக்குவாதம் பண்றவங்களா இருப்பாங்க. And the people who are asking questions like this will always be arguing and debating. இப்ப வாக்குவாதம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெறுத்து புறக்கணிச்சு தள்ளிட்டு இருக்கலாம். And because as they are disputing always, we cannot simply reject them. வேதாகமம் இதையும் ஒரு நோய் என்று சொல்கிறபடினால் அந்த நோய் பிடித்தவர்களையும் கொஞ்சம் தூக்கி போக வேண்டியது. And Bible is calling them the people with sickness. We have to ban even for sick people. எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அது கொஞ்சமா வர்றதான நேரத்தில் சுகப்படுத்தி கொள்ளலன்னா அதிகமாய் மரணத்துக்கு தானே கொண்டு போவோம். And whatever sickness may be, that is in the beginning stage, if it is not healed, it will lead to death. அதுக்குரிய வியாதின்னு சொன்னாலும் அதை நம்ம விட்டுட்டே இருந்தாலும் அதுவும் கூட ஆத்ம மரணத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். And even though it is a spiritual sickness, suppose if you leave it, it will bring death in the soul. இருக்கிறாங்க, நாங்களாம் சின்ன காரியத்தை கொண்டாலும் விடமாட்டோம், முடங்கி எடுத்துருவோன்றாங்க. And some people, they used to say, even if we see a small thing, we will not leave, simply we will take the way. குழந்தை எடுக்கிற வேலை உங்க குடும்பத்திலேயே உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா எவ்வளவு பரிசுத்தமா இருக்கலாம். And suppose if you do the same job with yourself and in your family, you can live a holy life. ஆவிக்குரிய நோய் உள்ளவர்களையும் சுமக்க வேண்டியதாக இருக்கிறது. And we have to bear the people having spiritual sickness. மூன்றாவது, எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்ட வேண்டும் என்று வாசிக்கிறோம். And thirdly, we see that the sheep which are when bones are broken, we have to heal them. எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்ட வேண்டும். And we have to bind that which is broken. அது என்ன, எலும்பு முறிந்தவைகளும் ஆடுகள் கூட சபையிலே காணப்படுகிறது. And there will be sheep in the church with a broken bone. எலும்பு என்று சொல்வது உபதேசத்தில் வெளிப்படும். When we say bone, it refers the doctrine. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிமிர்ந்து இருக்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம்னா அது நமக்குள்ள இருக்கிறதான எலும்புனால தான். And nowadays we are able to stand erect and we are doing so many works, but it's because of the bone. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அந்த எலும்பு ஒரு பலனா கூட வச்சிருக்கிறார். And the Lord has kept a bone for a man as a strength. எலும்பே இல்லைன்னா குழுவு மாதிரி தரையில ஊருக்கு தான் போக வேண்டியது. And suppose if we do not have bone, we have to crawl like a worm. ஜனங்களுக்கு எலும்பு போன்ற ஒரு உபதேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். And for the Christian people, like bone, the Lord has given a truth. எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்ட வேண்டும் என்று வாசிக்கிறோம். And we see the word of God that we have to bind up that which is broken. உபதேசத்திலே சத்தியத்தின்படி ஜீவிக்காதவர்கள், உபதேசத்தின்படி ஜீவிக்காதவர்கள்
அவர்களையும் கூட தூக்கிட்டு போக வேண்டியது. And the people who are not living according to the truth or doctrine, we have to ban even such people. அவர்கள் சபையில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் தான், ஆனால் சபை சத்தியத்தின்படி அவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். And they are also the people seen within the church, but they will not live according to the truth. அவர்களும் எந்த சத்தியம் சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுருப்பாங்க. And whatever truth we declare to them, they will be asking questions about that. பரிசுத்தத்தை பற்றி ஒரு காரியத்தை சொல்லும்போது எப்படி பரிசுத்தமா ஜீவிக்க முடியும்னு சொல்லுவாங்க. And suppose if we speak on holiness, they will ask the question, how can we lead a holy life? ஜீவியம் என்ற ஒரு சத்தியத்தை சொல்லும்போது அதற்கு கேள்வி கேட்பாங்க. Suppose if we speak on victorious life, they will be asking so many questions behind it. பிரதிஷ்டையினுடைய வாழ்க்கைன்னு சொல்லும்போது அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. And suppose if we preach on consecrated life, they will be asking so many questions for that. So எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்ட வேண்டும் என்று வாசிக்கிறோம். And we see the word of God, we have to bind up those which are broken. ஒரு மனுஷன் உபதேசத்தின்படி ஜீவிக்காதவனா இருப்பானாலும் அவனையும் கூட சீர்படுத்தி கொண்டு போவோம். And suppose if a man is not living according to the doctrine, we must correct them and teach them. ஏனென்றால் அவர்களையும் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்தது. And because the Lord has brought them also into the church. அவர்களுக்காகவும் ஆண்டவர் மரித்திருக்கிறார். And the Lord has done even for those people. உபதேசத்தில் சரியில்லாத ஜனங்களுக்கு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து அவர்களை கொண்டு போக வேண்டியது. And for the people who are not correct according to the doctrine, we have to teach them doctrine and correct them. அது எப்படி காயம் கட்டணும்? How can we bind? லூக்கா சுவிசேஷம் 10:34 வாசிக்கும் போது, as we read Luke's Gospel, chapter 10, verse 34, அங்கே சமாரியனை பற்றி நாம் படிக்கின்றோம். and there we see about the Samaritan. அந்த சமாரியன் எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுக்கு காயம் கட்டினான் என்று வேதத்தில். And in the Bible it is written that Samaritan, he poured oil in wine and bound the wound. கள்ளர் கையிலே அகப்பட்ட மனிதன் குற்றுயிராய் விடப்பட்டான். And the man who was caught by the thief, he was left half dead. அவனை காயப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says they wounded him. சமாரியன் காயப்படுத்தின மனிதனை காயம் கட்டுகின்றான். And the Samaritan came and bound the wound. அவனுடைய காயத்திற்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து அவனுக்கு காயம் கட்டுகிறான். And he poured oil and wine upon the wound and he bound up the wound. எலும்பு முறிந்தவைகளை நாம் காயம் கட்ட வேண்டும். And we have to bind up that which is broken. உபதேசத்தை நிலைத்தில்லாத ஜனங்களுக்கு நம்ம காயத்தை கட்டணும். And we have to bind up the broken people, that is those who are not abiding in the truth. எண்ணெயும் திராட்சரசத்தையும் அவர்களுக்கு வாங்க வேண்டும். We have to pour oil and wine. இந்த எண்ணெய் திராட்சரசம் என்று சொல்வது கிருபையையும் அபிஷேகத்தையும் வெளிப்படுத்துகிறது. When we say it's oil and wine, it reveals the grace and anointing. உபதேசத்தின்படி ஜீவிக்க முடியாத ஜனங்களுக்கு கிருபையை பற்றி சொல்றோம். And for people who are not able to live according to their doctrine, we have to teach them grace. நாம் எல்லாரும் நம்முடைய பலத்திலே ஜீவிக்கிறவங்க இல்ல, அவருடைய கிருபையிலே நாம் ஜீவிக்கிறவங்க. And we are not living with our own strength, but we are living by His grace. அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாம் நிலைத்திருப்போமானால் நமக்கு எவ்வளவு கடினமான ஒரு சத்தியமா இருந்தாலும் ஆவியானவர் அந்த சத்தியத்தின்படி நம்ம நடத்துவார்னு சொல்றோம். And if you surrender ourselves for grace, and whatever may be the difficult truth, the Lord will give us grace to live accordingly. எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்ட வேண்டும் என்று நாம் இந்த இடத்தில் வாசிக்கிறோம். And in this verse we see that we have to bind that which is broken. அவர்களுக்கு கிருபையும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லி அதனால் உண்டாகிற வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். And we have to teach them regarding the grace and the anointing of the Holy Spirit, and we must make them to understand the power behind it. அதே நேரத்தில் at the same time, எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்ட வேண்டும் என்று வேறொரு அர்த்தங்களும் கூட உண்டு. And there are other meanings also for this term, that we have to bind that which is broken. என்னுடைய கை முறிஞ்சு போச்சு, என்ன செய்யறாங்க? And suppose my hand is broken, what they do? அதுக்கு கையெல்லாம் கட்டி கழுத்தோட கூட சேர்த்து கட்டி வச்சிடறாங்க. And they will bind it, and they will bind tie with my neck. இந்த உடைஞ்சு போன கையை வச்சு வேலை செய்ய மாட்டாங்க. And we will not work with a broken hand. வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பங்கள் இருக்கலாம். And we may have a desire to work. அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேரும் வரைக்கும் ஒட்டு வரைக்கும் அந்த கையை அப்படி கட்டி வச்சு தொங்க வச்சுக்கிட்டே இருக்கும். Until the time that the broken bones are joined together, and we have to keep the hand tight. ஒரு மாதமோ 2 மாதமோ அப்படியே கட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. For 1 month or 2 months, it will be in the same position. அவையில் கூட உபதேசத்துக்கு விரோதமா பேசக்கூடிய ஜனங்கள், நடக்கக்கூடிய ஜனங்கள் இருப்பார்கள். Even in the church, there will be people who are speaking and working against the truth. அவர்களுக்கு என்ன செய்யணும்? And what should be done to them? கழுத்துல கட்டி போடுறது போல அவங்களை கட்டி மூலையில் அமைதியா கொஞ்ச நாளைக்கு உட்காருங்க.
And for some time we have to make them sit in the corner in the church. அவங்கள சபையை விட்டு விரட்டுறதெல்லாம் இல்லை. And we should not chase them away from the church. செய்யறதெல்லாம் தப்பு, கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா தான் இதெல்லாம் சீர்படும் அப்படின்னு அவங்களுடைய நன்மைக்காக அமைதியா உட்கார வைக்கிறாங்க. And for their goodness we have to tell them and we keep 5% time. இது வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்லாம் எடுத்துக்கொள்றது இல்லை. And it cannot be considered as a punishment. ஒரு சத்தியத்துக்கு முரணான ஒரு காரியத்தை நாம் செய்து வருகின்றோம். ஆகவே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷை அவசியமா இருக்கு. And we are doing something contrary to the doctrine, therefore we need this punishment. அடுத்தது நான்காவது, துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமல் என்று வாசிக்கிறோம். And fourthly, neither have we brought again that which is driven away. சபையில துரத்துண்ட சில ஆடுகள் காணப்படுகின்றது. In the church there are certain sheep which are driven away. அந்த துரத்துண்ட ஆடுகளையும் கூட திரும்ப கொண்டு வரணும். And we have to bring back the sheep which are driven away. ஜனங்களுக்கு மோசமான ஜனங்களா இருந்திருப்பாங்க. And once they might have been evil people. அப்படிப்பட்டவர்களை சபைக்கே வராதுன்னு சொல்லி சிலர் விரட்டி கூட விட்டுருக்காங்க. And some people, some servants of God might have chased them away, please don't come to the church. துரத்துண்ட ஆடுகளை மீண்டும் சபைக்கு கொண்டு வரணும். And the driven sheep again it must be brought back. மன வருத்தத்தினால் ஒரு வேதனையினால் சபையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க விட்டுடக்கூடாது. And suppose if some people leave the church because of a grief in their mind, we should not simply leave them. நம்ம சபையை விட்டுட்டு ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா உடனே ஒரு பட்டம் தூக்கிடுவோம், பின்மாற்றக்காரன். Suppose if a person leaves the church, we will simply brag and say backslider. இங்கேயே எத்தனையோ பேர் தப்பு செய்துட்டு எல்லா பாவத்தையும் செய்துட்டு உள்ள உட்கார்ந்துக்கிறப்ப பரிசுத்தவான்கள் என்று நினைப்பான். And there are certain people within the church doing all nonsense and they think that they are holy. அவங்க வெளியே போயிட்டதுனால அவங்க பின்மாற்றக்காரனா? And because they have gone out of the church, are they backsliders? எதற்கும் அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு கொடுப்பதல்ல. And we should never jump into conclusions. துரத்துண்டவர்களை தேடி சபைக்குள்ள கொண்டு வரணும். And we have to go and search the driven away sheep. அவங்க என்ன சூழ்நிலையில வருத்தப்பட்டு போயிருந்தாலும் மெதுவா அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி வாங்க அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கணும். In whichever condition they might have gone to the church, we have to tell them the truth and bring them back to the church. அவங்க மோசமானவங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டோம்னா இன்னும் மோசமான நிலவரத்துக்கு போயிடுவாங்க. And if we consider them as evil and chase them away, they will go from back to worse. வேதத்தில் எஸ்தாவை பற்றி நாம் படிக்கின்றோம். In the Bible, we see about Jephthah. எஸ்தாவினுடைய சகோதரர்கள் எஸ்தாவை துரத்தி விட்டார்கள். And the brothers of Jephthah, it chased Jephthah. நீ பரஸ்தியினுடைய ஒரு குமாரன். And you are a son of a strange woman. நீ எங்க வீட்டுல குடியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. And they told him, you cannot reside in this house. They chased him away. ஒரே தகப்பனுக்கு பிறந்தவன் தான், ஆனால் முறைகேடாக பிறந்தவன். And they were born to the same father, but he was born out of order. ஆகவே நீ வீட்டுல இருக்க கூடாது, உங்களுக்கு சொத்து இல்லை, பங்கு இல்லை, நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. So the brothers of Jephthah said, you cannot reside in this house. We will not give you anything, just get away. சகோதரர்கள் விரட்டி விட்ட உடனே எஸ்தா என்ன செய்தான்? And when the brothers chased him away, what did Jephthah do? வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை காணப்படுகிறது. And a beautiful word is written in the word of God. வீணரான மனிதரோடு கூட சேர்ந்து கொண்டார். And he joined with vain persons. பாருங்க, அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க, மோசமான மனுஷர்களோடு கூட சேர்ந்து. And you consider his friendship, he joined with the vain persons. அவன் பரஸ்திரிக்கு பிறந்ததான குமாரனா இருந்தால் அவன் விட்டு போல அவன் ஜீவியம் நல்லதா இருக்கு. Even though he was born to a strange woman, he was not corrupted, he was not right. ஆனால் அவர்களுடைய சகோதரர்களோடு இருக்கக்கூடாது விரட்டி விட்டுட்டாங்க. But his brother chased him away that he should not remain in the house. அவருடைய பழக்க வழக்கம் வீணரான மனிதரோடு கூட சேர்ந்து. And his habit, he joined with the vain person. யாரோ ஒரு ஆள் சரியில்லை நம்ம விரட்டி விட்டுட்டோம்னா அவன் ஜீவி அதை காட்டிலும் மோசமான ஜீவியமா போயிடும். And suppose if he takes the person that his life is not good and his life will become worse. இவ்வளவு காலம் பயந்து ஒரு தப்பை செய்திருப்பாங்க, இனி துணிகரமா செய்ய ஆரம்பிச்சிடும். And until that time they would have done the wrong thing with the fear, but thereafter they will do it deliberately. யாருக்கும் வேணாம்னு சொல்லி துறந்ததுக்கு பிற்பாடு என்ன செய்யற பாவத்தை நல்லா செய்யணும்னு ஆரம்பிச்சிடும். And they will think all our chasers rejected us, hereafter we shall do sin boldly. இம்மாதிரி போனவர்கள், வருத்தத்தோடு போனவர்கள் அவர்களையும் திரும்ப கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். And the backsliders and those people who went with the grief, we have to bring them back to the fold. அடுத்தது காணாமல் போன ஆடுகள் என்று வாசிக்கிறோம். And next we see the sheep that were lost. 34 வசனத்திலே வாசிக்கிறோம். In Ezekiel chapter 34 verse 4 we read, காணாமல் போன ஆடுகள். and the sheep that were lost. இதுவும் கூட சபைக்குள்ள இருக்கிற ஆடுகள் தான். And these are also the sheep that are seen in the church. காணாமல் போன ஆடுகள் சபை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. And the sheep that were lost means that doesn't mean that it has gone from the church. சபைக்குள்ள இருக்கிறார்கள், காணாதவரை போல இருக்கிறார்கள். And they are seen within the church, but it appears as if they are lost. ஒரு காலத்தில் சபையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தங்களை மும்முரமாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். And once upon a time, in every matter of the church, they
stood in the front line. நாட்கள் செல்ல செல்ல எதுவும் தேவை ஏதோ ஆராதனைக்கு வர்றோமா போறோமா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. When times pass by, they will not take part in anything. They simply come for the service and return. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட காணாது போன ஒரு ஆடுகளை போன்றவர்கள். Even such people are similar to the sheep lost. காணாது போன ஆடுகளையும் கூட தேடி கொண்டு வரணும். And we have to bring those sheep which are lost. ஏன் இந்த காரியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறீங்க, ஊருக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லாம ஏன் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்களையும் கூட உணர்த்த வேண்டும். And we have to convince and say, why don't you take part in the church activities? And we have to convince them. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே காணாத போன ஆடுகளை போல உண்டாகிறது. And why the life of a person is just like the lost sheep? எசேக்கியேல் 34:12 வசனத்தை நான் வாசிக்கும் போது, when we read Ezekiel chapter 34 verse 12, 34 அதிகாரம் 12வது வசனத்திலே, in verse 12 of chapter 34, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிறந்து போனது என்று வாசிக்கின்றோம். and they were scattered in the cloudy and dark day. ஏன் அவைகள் ஆடுகள் காணாமல் போகின்றன? Why the sheep are getting lost? மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் காணாமல் போய்விட்டன. On the day and on the cloudy and dark day they were scattered. இந்த மப்பும் மந்தாரமும் என்பது என்ன? And what is this cloudy and dark day? இது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான சோதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை வெளிப்படுத்துகிறது. And it reveals the temptations and trials and reverses and shame in our life. அடிக்கிறதான நேரத்தில் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா தெரியும். When the sun shines brightly, everything will look bright. மழை பெய்வதற்கு முன்பாக மப்பு மந்தாரமா இருக்குது. அப்ப எல்லாம் பார்த்த ஒரு அரைவரை அந்த இருட்டு நிலவரத்தில் காணும். And before the time of rain, it will be cloudy and dark. Everything will be in the blood. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட சில மப்பும் மந்தாரமும் நமக்கு காணப்படும். Even in our spiritual life, there will be times of cloudy and dark days. நம்முடைய வாழ்க்கையில சில சோதனைகள், போராட்டங்கள் ஏற்படும். And there will be some struggles and temptations in our life. யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாதையில போறாங்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் வீட்டில் சேர்த்துக் கொள்ளணும். And whoever are going through these paths, we have to bring them back to the church. யாராவது ஒரு நபர் சோதனையின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு நாம் ஆறுதலாய் காணப்பட வேண்டும். And suppose if a person is going in the path of suffering, we must be a comfort to them. அவங்க பாடுகளின் போதையில போறதான நேரத்தில் அது அவங்களுக்கு தேவைதான், ஆண்டவர் கொடுத்த தண்டனை தான் அப்படின்னா அது இருக்கிறது காணாம ஓடி போயிடும். And when they go through the path of suffering, we should not think it is a punishment given by the Lord. And if we say so, they will be lost. கஷ்டத்தின் பாதையில போகிறதான ஒரு நபரை அறிந்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களையும் கூட சபையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும். We must understand the people who are going the path of suffering. We have to convince them, we have to encourage them, comfort them, and gather them in the church. அடுத்தது காணாத போற நிலவரம் எப்படி ஏற்படுகின்றது? And how did the lost state happen? எசேக்கியேல் 34 அதிகாரம் 8வது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே, when we read Ezekiel chapter 34 verse 8, அங்கே மேய்ப்பன் இல்லாதபடியினால் ஆடுகள் சூறையாகி என்று வாசிக்கிறோம். and because there is no shepherd, this flock became a prey. மேய்ப்பன் இல்லாதபடியினால் ஆடுகள் சூறையாகி, And because there is no shepherd, this sheep became prey. மேய்ப்பன் இருக்குதான், அந்த மேய்ப்பன் அதை கண்காணிக்கிறதே இல்லை. And there is a shepherd, but he is not taking care of the sheep. மேய்ப்பனுடைய வேலை தன்னுடைய காரியத்தை மாத்திரம் பார்த்துக்கிட்டே போயிருந்த ஆடுகள் ஒன்றும் இல்லாம போயிட்டே இருக்கும். And suppose if the shepherd is looking after himself, then all the sheep will be lost. ஒரு ஊழியக்காரனுடைய வேலை எப்பொழுது ஜனங்களோடு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு காரியம். And the servant of God must take care of the church, and he must have concern over the church. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். There may be so many problems and struggles in his personal life. அதே நேரத்தில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் சொல்லும்போது அதை தான் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கணும். At the same time, when there are problems in the life of the people and the church, he must give importance to that. ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து இதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா ஜனங்க போயிட்டே இருப்பாங்க. And suppose if a problem comes in the life of a servant of God, if he keeps on thinking about this, the people will be scattered. ஊழியக்காரன் தன்னை அல்ல மற்றவர்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. A servant of God, he should not look at himself but others. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. இதெல்லாம் பார்க்காம எல்லா சபையை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் என்னை அழுத்துகிறது என்று சொல்கிறார். And there were so many problems in the life of the Apostle Paul, but he did not consider all those problems, but he said the burden of every church is pressing me down. அடுத்தது சிதறுண்டு ஓடி போன ஆடுகள் என்று வாசிக்கிறோம். The next way is to see the sheep that were scattered. எசேக்கியேல் 34 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். And Ezekiel chapter 34 verse 5. சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின. And the scattered sheep became prey to the
wild beasts. அப்போ ஆடுகள் ஏன் சிதறண்டு ஓடி போகிறது? And why the sheep are scattered? சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, When we read Gnanaraja chapter 13 verse 7, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று வாசிக்கின்றோம். I smite the shepherd, all the sheep will be scattered. ஆடுகள் சிதறண்டு ஓடி போறதுக்கு என்ன காரணம்? And what is the reason for the sheep to be scattered? ஒரு மெய்ப்பனுடைய மாதிரி இல்லாத ஒரு ஜீவியத்தின் மூலமாக சிதறி போகிறது. And because of a bad life of the shepherd. நான் ஒரு சாட்சி இல்லாம நான் ஜீவிப்பேன். ஆனால் And suppose if I live without a witness, இந்த சபையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கூட என்னால காத்துக்கொள்ள முடியும். I cannot preserve the souls that are seen in the church. நான் மோசமானவன் தான், ஆனா நான் சொல்லிக் கொடுக்குற சத்தியம் நல்லது இருக்குன்னா கூட யாரும் இருக்க மாட்டேன். And suppose I say I am evil, but the truth I give is good, and suppose you remain in church, no, they will not remain. நான் சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விலையேற பெற்ற ஒரு நல்ல பொருளை என்னுடைய கையில வச்சிருக்கிறேன். I have a precious thing that I may eat. ஆனால் நானும் குஷ்டரோகியா இருப்பேன், யார் வாங்க போறாங்க? And I am a leper. Who is going to receive from my hand? இடத்தில் இருப்பது எவ்வளவு நல்லதா இருந்தாலும் நான் மிக ஒரு மோசமான வியாதியா இருக்கிறது யாருக்கு தேவை? And even though the thing that is in my hand is so good, and because I am a leper, nobody will be able to receive it. சாட்சி இல்லாத ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாத ஒரு நிலவரம் இருக்கும்போது சபையில் இருக்கிறதான ஜனங்கள் சிதறந்து போய் விடுவார்கள். And when the servant of God is not having a testimony in his personal life, the sheep that are the church in the congregation will be scattered. அப்படிப்பட்ட சிதறந்த ஆடுகளையும் கூட பார்த்து அதையும் கூட திரும்ப கொண்டு வந்து சபைக்குள்ள சேர்க்கணும். இது மெய்ப்பனுடைய வேலை. And we have to find out the scattered sheep and we have to bring it back to the church. This is the work of a shepherd. அடுத்தது சூறையான ஆடுகள் என்று வாசிக்கிறோம். 34ஆம் அதிகாரம் 8வது வசனம். Verse chapter 34 verse 8. சூறையான ஆடுகள். ஏற்படுத்தினார் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. As I live, says the Lord God, surely because my flock became a prey and my flock became meat to every creature. சூறையான ஆடுகளை பற்றி படிக்கிறோம். And here we see about the flock which became a prey. இது என்ன சூறையான ஆடுகள் என்று சொல்வது என்ன? And what are the sheep that became a prey? இவைகள் மிருகங்களின் மூலமாக மிருகங்களால் கொண்டு போகப்படுகிறதான ஆடுகள். And they are the sheep carried away by the beast. அப்போ இந்த ஆடுகளை மிருகங்கள் சூறையாடி கொண்டு செல்கின்றது. And this beast will come and take away these sheep. இதுக்கு என்ன காரணம்? What is the reason? ஒரு மேய்ப்பன் காவல் காக்காததுனால தான் மிருகங்கள் ஆடுகளை கொண்டு போகும். And as the shepherd is not keeping a flock, the beast come and take away the sheep. ஊழியக்காரன் சபைக்காக ஜெபிக்காவிட்டால், ஜனங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் ஆடுகள் சூறையாகிவிடும். And suppose the servant of God is not praying for the church, and the sheep will be scattered. தேவ சமூகத்திலே காத்திருந்து நல்ல தூதுகளை ஜனங்களுக்கு தராவிட்டால் அவர்கள் சூறையாகி விடுவார்கள். And if he doesn't wait in the presence of God and give good message to the church, and they will be scattered. ஜனங்களுக்கு தேவை நல்ல ஒரு தூது தேவை, நல்ல சத்தியங்கள் தேவை. And people need a good message and they need good doctrine. அது எங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு ஒரு கூட்டத்தார் இருக்கின்றார். And there are one group of people who are always expecting where it is available. நல்ல தூதுகள் இல்லாவிட்டால் அவர்கள் சிதறுண்டு போவார்கள். Suppose if there are no good messages, they will be scattered. அவர்களை விசாரிக்காவிட்டால், அவர்களிடத்தில் அன்பு செலுத்தாவிட்டால் அவர்களும் கூட சிதறுண்டு போவார்கள். And if they are not loved, if they are not taken care of, they will also be scattered. சூறையான ஆடுகளை கூட சபைகளை கொண்டு வர வேண்டும். And we have to bring back the sheep that they became prey. அடுத்தது காவல் ஆடுகள் என்று நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை இங்கிலீஷ்ல மாத்திரம் படிங்க. And he said unto him, My Lord knoweth that the children are tender, and the flocks and herds with the young are with me, and it meant to override them one day, all the flocks will die. பாருங்க, காவல் ஆடுகளை மெதுவாக நடத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். And we see the herd to the young, it must be led slowly. அப்ப காவல் ஆடுகள் சொல்லும் போது அவைகள் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஆடு. And the herds with the young men, they beget the young ones and give milk. இந்த காரியத்தை மாத்திரம் எல்லா ஊழியக்காரர்களும் ஒழுங்கா செய்யறாங்க. And all the servants of God do this thing correctly. அது குட்டி போடுற ஆடு, ஒழுங்கா மாதம் பால் காய்க்கிற ஆடு என்ன? And suppose if they get the young ones and they give milk regularly, they will be happy. அதை மெதுவாக நடத்துகிறார்கள். And they are leading it slowly. அவங்க என்ன குழப்பி பண்ணாலும் சரி, என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, கண்ண மூடிட்டு இருக்கிறாங்க. And suppose whatever blunder they make, they will simply close their eyes. வேதம் சொல்கிறது கடவுள் ஆடுகளை மெதுவாக நடத்த வேண்டும்.
And the Bible says they have to lay down softly. அதுக்காக நான் கடவுளாடுன்னு சொன்னோட அதுதான் அர்த்தம் நினைக்க கூடாது. And suppose when they say the herd is young one, that is not the only meaning. கடவுளாடுன்னு சொல்றது அது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. And the herd of young one means that which begets the young ones and gives milk. ஆத்துமாக்களுக்காக ஒரு பாரத்தை தனக்குள்ளே கொண்டு வருகிறார். And bringing a burden for the soul. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆத்துமாக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கூட கொடுக்கிறது போல இருந்தார். And Saint Paul was able to give his life for the soul. தன்னை சொல்கிறார் பால் கொடுக்கக்கூடியதான தாயானவள் என்று குறிப்பிடுகிறார். And he considered himself as the mother who gives milk. பால் கொடுக்கிற தாயானவள் சொல்லும்போது தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற ஒரு அனுபவம் தான். And that is the mother who gives milk means an experience of giving his own life. இந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? And what is the real meaning of this word? சபைக்காக சத்தியத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடியதான ஜனங்கள் உள்ளே இருப்பார்கள். And there will be people of the church who are able to give their life for the sake of the truth. ஒருவேளை 40 வருஷம் இந்த சபையில விசுவாசிகளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. And for example, they are in this church for 40 long years. எத்தனை பிரச்சனைகளை இவர்கள் பார்த்திருப்பாங்க, ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு கண்டு சோர்ந்து போக மாட்டாங்க. And they would have seen so many troubles in their life that they are not discouraged. கர்த்தர் நம்மள ஒரு நல்ல இடத்துல கொண்டு வந்து நாட்டி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர்கள் உறுதியாய் காணப்படுவாங்க. And they will be firm in their position, thinking the Lord has placed us in a good place. இன்னும் தங்களுடைய சத்தியத்திற்காக வேண்டி தன்னுடைய ஜீவனையே கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. And there will be the people giving their own life for the sake of this doctrine. அப்படிப்பட்டவர்களும் சபையில் இருப்பார்கள். அவர்களை மெதுவாக நடத்த வேண்டியதா இருக்கிறது. Even such people will be in the church. We have to lead them softly. அப்படிப்பட்டவர்களுடைய முகத்தை பார்த்து நடத்துறதா? And should we guide them looking at their face? சபைக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார், முகத்தை பார்த்து நடத்துறதா? And suppose there is a person who is able to give his life for the church, can we see his face and guide them? இவர்கள் பட்டதான பாடுகளையும் பிரயாசங்களையும் அறிந்து அவர்களுக்காக நாம் உதவியா இருப்பது, அனுகூலமா இருப்பது. And we must understand about the sufferings and the persecution they underwent, and we must be favorable to them. தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவனாய் தான் இருந்தான். And David was a man who was according to the heart of God. ஆனால் அவனுடைய பிள்ளைகளோ அதற்கு ஏற்றாற்போல் இல்லை. But his children were not accordingly. அதனால வேண்டி அவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் முற்றிலுமா புறக்கணித்தார்கள். And therefore the Lord did not simply rejected his children. ஆண்டவர் என்ன செய்கிறார்? What did the Lord do? என் தாசனாகிய தாவீது நிமித்தம் அவனுக்கு நான் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன். And because of my servant David, I command the lamb. தாவீதுடைய முகத்தை பார்த்து அவனுடைய மகனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுத்து அவனை ராஜாவாக்கி வைக்கிறார். And looking into the face of David, the Lord gave him a son and made him a king. அவன் ராஜாவாக இருப்பதற்கு தகுதியற்றவன் தான். And he was not worthy to become a king. ஆண்டவர் தாவீதுடைய முகத்தை பார்க்கிறார். அவன் எனக்கெல்லாம் இப்படி எல்லாம் பாடுபட்டானே, அவனுடைய பிள்ளைகளை எப்படி ராஜபதவி, பிள்ளைகளிடத்தில் இருக்கிற ராஜபதவி எப்படி பறிக்கிறதுன்னு ஒரு கோத்திரத்தை கொடுத்தார். And the Lord beheld the face of David, and therefore he wanted to give the kingdom. சில நேரத்தில் சபையில் கூட சில ஜனங்கள் அதிக பிரயாசப்பட்டிருப்பார்கள். And even in the church, some people would have labored very much. இன்றைக்கு அவங்களுடைய நிலவரம் அருமை ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். And sometimes we may not understand their past experience. இந்த சபை இந்த இடத்தில் உண்டாக்குவதற்காக பிரயாசப்பட்ட ஜனங்கள். And there are people who labored much to institute the church in this place. தங்களுடைய பணத்தாலும் பொருளாலும் தங்களுடைய சரீர உழைப்பாலும் பிரயாசப்பட்ட ஜனங்கள் இருக்கலாம். And there may be people who help the church with their money, with their body, and with all the things. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஊழியக்காரன் ஆதரவாய் காணப்பட வேண்டும். And for such people, a servant of God must be favorable. இன்றைய நிலவரம் ஒருவேளை அவர்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கூட அன்றைக்கு அவர்கள் செய்த சின்ன உதவி ஒரு பெரிய உதவிதான். And nowadays they may be without anything, but in those days the small help they did was something great. இன்றைக்கு நம்முடைய சத்தியத்தை கேட்கறதுக்கு கர்த்தர் ஒரு திரளான கூட்ட ஜனங்களை கொண்டு வருகிறார். But nowadays the Lord is bringing a multitude to hear our doctrine. 30-40 வருஷத்துக்கு முன்னால இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு யார் வந்தாங்க? And before 30-40 years, who came to hear the doctrine? இந்த பெந்தேகோஸ்தே காலங்களாலே ஜனங்க ஏதோ ஒரு வித்தியாசமா பார்த்து நம்மள விட்டு போன காலங்கள் இருந்து. And the people saw the Pentecostal people with a different eyes. ஆனால் அந்த காலத்துல சில ஜனங்கள் நமக்காக சத்தியத்திற்காக இருந்தார்களே. But even in those days, some people stood for the truth and they were on our side. நாம் அவர்களுக்கும் உதவியா இருக்க வேண்டும், அவருடைய சந்ததிக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உதவியா இருக்க வேண்டும். We must be helpful to them as well as to their children. அவர்களெல்லாம் சத்தியத்தை நன்றாக அறிந்து இதுக்குள்ளே நிலைத்திருக்கக்கூடியவர்கள். And they have understood the truth very well and they are abiding in this truth. 9வது ஆடு சத்தமிடாத ஆடுன்னு வாசிக்கிறோம். And the 9th type of sheep is the sheep that is dumb. அது என்ன சத்தமிடாத ஆடு? And what is the sheep that is dumb? மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆடு. And the sheep dumb before the shearers. அது என்ன மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆடு என்பது என்ன? And what is the sheep dumb before the shearers? ஆடுகளுக்கு
முடிதான் அதற்கு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. And for the sheep, the hair is given as a beauty. அதுகிட்ட இருக்கிறதான எல்லா முடியையும் எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற அழகெல்லாம் போயிடும். And suppose if you remove all the hairs from the sheep, it will lose its beauty. அதுக்கு இருக்கிறதான அழகெல்லாத்தையும் வெட்டி எடுத்தாலும் முடியை வெட்டி எடுத்தாலும் அது வந்து சண்டை போடுறதில்லை. And suppose if you take away all its beauty, it will not make any noise. அந்த முடி அதுக்கு அழகு மாத்திரமல்ல, அதுதான் அதுக்கு பாதுகாவலும் கூட. Not only it is a beauty for him, it is also a protection. மனுஷன் தன்னை காத்துக் கொள்றதுக்காக வேண்டிய அடித்து இருக்கிற முடியெல்லாம் இருக்கிறான். And man to keep himself is removing all the hairs from the sheep. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மயிர் கத்தரிக்கிறவருக்கு உண்டாக சட்டமிடாத ஒரு ஆட்டை போல இருந்தார். And the Lord Jesus Christ was like a lamb dumb before the shears. எல்லா விதமான மேன்மைகளும் உடையவராய் இருந்தார். ஆனா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு இருக்கிற எல்லா மேன்மைகளும் போய்விட்டுச்சு. And they were having all types of glory, but when he came to this world, he lost all his glory. அவருக்கு இருந்ததான எல்லா அழகும் அவரை விட்டு போனது போலதான். And even as all his compliments went away from him. அவர் பரிசுத்தத்திலே சிறந்தவராய் இருந்தார். அவர் பாவி என்றுதான் சொன்னார். And he was excellent in holiness, but he was branded as a sinner. அவரை மயங்கினவர் பைத்தியக்காரன் என்று சொன்னார். And the people called him as a madman. அவன் பிசாசு பிடித்தவன் பெயர்சபுகளின் தலைவன் என்று சொன்னார். And the people said he is possessed by the devil, he is the leader of the faith. இல்லாத காரியங்கள் எல்லாம் நல்ல சுவாபங்களா இருந்தது.